நோய் இல்லாமல் வாழ்வதற்கு மூலிகைகள் பெரிதும் உதவுகின்றன. அந்த வகையில் டாக்டர் கௌதமன் அவர்கள் இன்றைக்கு என்ன மூலிகையை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பெரும்பாலும் நம்மிடையே பிரசித்தி பெற்ற ஒரு மூலிகையோட பெயர் தான் ஆடு தீண்டா பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அழகான பச்சை கலந்த சாம்பல் நிறமுடைய ஈட்டி போன்ற இலை அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய அந்த தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஆடு தீண்டா பாலையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நோய் என்னன்னு கேட்டிங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்ன்னு சொல்லக்கூடிய கருமுட்டை பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள். இது சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மிகச்சிறந்த தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆடு தீண்டா பாலை. ஆடு தீண்டா மாலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணம் ஒரு கஷாயமாக வைத்தோ அல்லது ஆடு தீண்டா பாலையை இலையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 10 மில்லி அளவுக்கு காலை ஒரு வேளை மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாத காலம் சாப்பிட்டாலே அந்த பெண்களுக்கு நாள்பட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய எந்த வகையான கருமுட்டைப்பை கட்டிகளாக இருந்தாலும் அவை மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். நம்மளுடைய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரி சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை செய்தாங்க. அதில் என்ன பண்ணாங்கன்னா குறிப்பாக 18 to 32 வயது இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தை பெறாத பெண்களை எடுத்து அந்த பெண்களுக்கு வழக்கமாக மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய பிசிஓடிக்கு மாதம் அவர்களுடைய மாத விலக்கை உண்டாக்கக்கூடிய மருந்துகளை கொடுத்தாங்க. அதே நேரத்தில் ஒரு 100 பேருக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆடு தீண்டா பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை மாத்திரைகளாக செய்து 3 வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. ஒரு 3 மாதம் ஆன பிறகு அவர்களுக்கு வழக்கமாக செய்யக்கூடிய இரத்த பரிசோதனை அதே போல் ஸ்கேன் சம்பந்தப்பட்ட பரிசோதனைகளை செய்து எந்த வகையான வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தபோது இந்த வழக்கமாக மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய அந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி சம்பந்தப்பட்ட மருந்துகளை சாப்பிட்டவர்களுக்கு கருமுட்டையுடைய அளவிலேயோ அல்லது கருமுட்டை பையில் இருக்கக்கூடிய கட்டிகளிலேயோ எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருந்தது. அதே நேரம் அவர்களுடைய உடல் எடை அதிகரித்திருந்தது. அவர்கள் உடலில் முகத்தில் அதிகமான முடி வளர்ச்சி சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருந்தது. உடல் எடை குறிப்பாக வயிறு பகுதி, பிட்டப்பகுதி, தொடை பகுதிகளில் கணிசமாக அதிகரித்திருந்தது. அவர்களுடைய மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட காரணிகள் மிகப்பெரிய அளவில் மாறி இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர்களுடைய மாடர்ன் மெடிசன் எடுத்துக்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு இருந்ததாகவும், அதே போல் ஆடு தீண்டா பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை கொடுக்கும்போது எந்த வகையான மாற்றம் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு மாத விலக்கு சீராக இருந்தது அப்படிங்கிறது முதல் நல்ல விஷயமாக இருந்தது. இரண்டாவது பார்த்திங்கன்னா அவர்களுடைய உடல் அளவில் நல்ல கணிசமான அளவு மாற்றம் கொண்டு வர முடிந்தது. அவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய திறன் அதிகமாக இருந்தது. அவர்களுடைய தூக்கம் நன்றாக இருந்தது. அவர்களுடைய மனம் சம்பந்தப்பட்ட காரணிகள் சீரடைந்திருந்தது. அவர்களுடைய முகத்திலேயும் அவர்களுடைய உடல் பகுதிகளிலும் தேவையற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய ரோமங்களுடைய அளவு குறைவாக இருந்தது. ஸோ இது இரண்டையும் அடுத்த 3 மாதத்திற்கு திருப்பி இதே பேஷண்ட்ஸ்க்கு அவங்க அந்த மருந்துகளை கொடுத்து பார்த்தார்கள். 3 மாதத்திலிருந்து 6 மாதம் வரை கொடுத்து பார்க்கும்போது மாடர்ன் மெடிசன் எடுத்துக்கொள்பவர்களுடைய அந்த உடல் நிலையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருந்ததை பார்த்தாங்க. ஆனால் அவர்களுக்கு மாத விலக்கு மட்டும் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் இந்த ஆடு தீண்டா பாலையுடைய சூரணம் கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு அதை கொடுத்து பார்த்தபோது அவர்களுடைய பரிசோதனை அறிக்கைகள் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நார்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய உடலில் நல்ல மாற்றங்கள் இருந்தது. அவர்களுக்கு உடலில் அவர்களுடைய ஸ்கேன் செய்து பார்த்தபோது அவர்களுடைய கருமுட்டை பைகளில் எந்த விதமான கட்டிகளும் இல்லாமல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களுடைய உடல் நிலையில் மாற்றம், அவர்களுடைய உடல் எடையில் மாற்றம், அவர்களுடைய மனநிலைமையில் மாற்றம் இதெல்லாம் சீராக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ ஆடு தீண்டா பாலை கொடுக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்திற்கு பிறகு அவர்கள் எல்லா வகையான
மருந்துகளையும் நிறுத்துவதற்கு தேவையான அளவுக்கு அவர்கள் உடல் முன்னேறி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து வெறும் ஒரு 100 பெண்களை மட்டும்தான் எடுத்து அவர்கள் அந்த பரிசோதனை செய்து முடிந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 1000 பேர் கொண்ட வெவ்வேறு வகையான உணவு பழக்கங்கள், வெவ்வேறு வகையான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்போ இந்த மருந்துகளை கொடுத்திருக்கிறார்கள். இதோடைய ஆய்வறிக்கை இன்னும் கிடைக்கவில்லை, இன்னும் கிடைக்கின்ற சிறிது நேரமாகும் சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா, பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மூலிகை, பொதுவாக விலை கூட மிகவும் அதிகமில்லாத ஒரு மூலிகை, அதை வந்து ஒரு தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் நம்ம கரெக்டாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா, அவங்க உடலில் இருக்கக்கூடிய கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் முழுமையாக கரைகின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரிய மருத்துவத்துடைய கூற்று இன்றைக்கு ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. பொதுவாக ஆடு தீண்டா பாலை இன்றைக்கி எடுத்து பார்த்தோம்னா, அதை வந்து தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும், உடலுடைய விஷத்தன்மையை நீக்குவதற்கு இருக்கக்கூடிய நோய்களுக்கும், குறிப்பாக சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் தான் நம்ம அதை அதிகமாக உபயோகப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். சோரியாசிஸ் நோய் இருப்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு ஆடு தீண்டா பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய நெய்யை அவர்கள் வந்து கழுத்து முதல் கால் வரை தடவி ஒரு நாள் முழுவதும் ஊற வைத்து அதன் பிறகு வெந்நீரில் குளிக்க செய்வோம். இதை வந்து ஒரு 40 நாள் சிகிச்சையாக செய்யும்போது எவ்வளவு நாள்பட்ட சோரியாசிஸ் நோயாக இருந்தாலும் அது மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். நீரிழிவு நோயினால் ஏற்படக்கூடிய காயங்கள் அல்லது வெரிகோஸ் அல்சர்ஸ், இந்த நீரிழிவு நோயினால் பாதங்களில் கால்களில் ஏற்படக்கூடிய காயங்கள் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா, அதிலிருந்து நீர் வடிந்து கொண்டே இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, வடிகின்ற நீர் சில நேரங்களில் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, ஆடு தீண்டா பாலையிலேருந்து எடுக்கக்கூடிய நெய் அல்லது ஆடு தீண்டா பாலையிலேருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை காலை இரவு உணவுக்கு முன்புங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட காயமாக இருந்தாலும் அது வேகமாக மறைந்து போகிறத பார்க்க முடியும். நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் சிலருக்கெல்லாம் ஆம்பிடேஷன் அளவுக்கு கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகி ஆம்பிடேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு மோசமான காயங்களாக இருந்தாலும் கூட ஆடு தீண்டா பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தையும் அதிலிருந்து எடுக்கக்கூடிய நெய்யையும் சாப்பிடும்போது அந்த காயங்கள் அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆறுகின்ற அளவுக்கு வேகமாக முன்னேறுவதை நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த ஆடு தீண்டா பாலையை பொறுத்தவரையிலும் கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற நீர்க்கட்டிகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதேபோல் சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும், நீரிழிவு நோயினால் ஏற்படுகின்ற தோல் வியாதிகளுக்கும், காயங்களுக்கும், வெரிகோஸ் வெயின்ஸினால் ஏற்படக்கூடிய அல்சருக்கு கூட சிறந்த குணமளிக்கக்கூடிய மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன, அவற்றில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது இந்த ஆண்டினுடைய நிறைவு தினம். இந்த ஆண்டு நாம் எத்தனையோ விதமான சவால்களையும் சஞ்சலங்களையும் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய சமூக வாழ்க்கையிலும் சரி, அரசியல் வாழ்க்கையிலும் சரி, உண்மையில் ஒவ்வொருவரும் எத்தனையோ விதமான ஒரு பிரச்சனைகளையும் அது சார்ந்த ஒரு நெருக்கடிகளையும் நாம் சந்தித்து வந்திருக்கிறோம். இப்போது நினைத்து பார்க்கிற போது இந்த ஆண்டு ஒரு மிக நீண்ட ஒரு ஆண்டு போல தோன்றுகிறது. அத்தனை விதமான நெருக்கடிகள், சர்ச்சைகள். நாம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் 1000 விஷயங்கள் இருக்கும். நம்முடைய வெற்றிகள், நம்முடைய தோல்விகள், நம்முடைய ஏமாற்றங்கள், எதிர்பாராமல் வந்த துயரங்கள், எதிர்பாராமல் வந்த மகிழ்ச்சிகள், மனிதர்களிடம் எதிர்பாராமல் பார்த்த குணங்கள், அவை சிறந்த குணங்களாக இருக்கலாம், இழிவான குணங்களாக இருக்கலாம், எண்ணற்ற நம்பிக்கைகள், எண்ணற்ற துரோகங்கள். இதுதான் இந்த வாழ்க்கையினுடைய அடித்தளமாக இருந்திருக்கிறது, இந்த ஆண்டினுடைய ஒரு சாரமாக இருந்திருக்கிறது. ஆனால் எப்படி இருந்தாலும், என்ன விதமான நெருக்கடிகள் இருந்தாலும், எத்தனை விதமான பிரிவுகள் நடந்திருந்தாலும், ஒரு புத்தாண்டை கொண்டாடுவதற்காக நாம் இந்த நாளின் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதே நமக்கு மிகுந்த மனநிறைவு தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், நம் கண் முன்னாலேயே இந்த வாழ்க்கையை விட்டு வெளியேறிய மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள். இந்த உலகத்தை விட்டே வெளியேறிய பல மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நாம் மனநிகழ்ச்சியுடன் நாம் நினைவு கூர்கிறோம். அதே சமயத்தில் இந்த நாள் என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பரிசு. இந்த நாள் என்பது இன்னொரு ஆண்டை துவங்குவதற்காக காலம் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் தான்
நம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட வெற்றி தோல்விகள், தவறுகள், நாம் செய்த சரியான செயல்கள் எல்லாவற்றையும் மதிப்பிட்டு பார்த்து கொள்வதற்கான ஒரு தினம் இது, இந்த ஆண்டினுடைய இந்த கடைசி நாள் என்பது. அப்படி மதிப்பிட்டு கொள்வதன் வழியாகத்தான் ஒரு புதிய நம்பிக்கையுடனும் புதிய எண்ணங்களுடனும் இந்த இரவில் நாம் கொண்டாடக்கூடிய இந்த புத்தாண்டை நம்மால் கொண்டாட முடியும். அப்படி பார்க்கிற போது உண்மையில் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நாம் மனதளவில் ஒவ்வொருவருமே பேசிக்கொள்ளலாம். அதை பற்றி நாம் இங்கு பேசுவதற்கு, விவாதிப்பதற்கில்லை. ஆனால் சமூக வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில், இந்த நாட்டில் நடந்த விஷயங்கள் என்ன என்று திரும்பி பார்க்கிற போது எத்தனையோ விதமான விஷயங்கள் இந்த நாட்டில் நடந்திருக்கின்றன. இந்த ஓராண்டில் முக்கியமாக சகிப்புத்தன்மையின்மை என்கிற ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய விவாத பொருளானது இந்த ஆண்டில்தான். இந்த ஆண்டு முழுக்க எதை பற்றியாவது ஒரு பெரிய அளவிற்கு ஒரு பேச்சுக்கள் நடந்தது என்று சொன்னால் சகிப்புத்தன்மையின்மை என்பதை பற்றித்தான். அதிலும் குறிப்பாக பல விஷயங்கள், குறிப்பாக இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசில் அங்கம் வகிக்கக்கூடிய அமைச்சர்கள் பலர் அல்லது அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர், கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய துணை அமைப்புகளாக இருக்கக்கூடிய பலரும் கூட பல்வேறு விதமான வெறுப்பூட்டும் பேச்சுக்களை தொடர்ந்து ஆண்டு முழுக்க பேசி வந்தார்கள், உருவாக்கி வந்தார்கள். அந்த பேச்சுக்கள் நாடு முழுக்க ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தின. அதனுடைய ஒரு உச்சக்கட்டமான பல நிகழ்வுகள் இந்த நாட்டில் நடந்தன. குறிப்பாக ஒரு தாந்திரி என்கிற ஒரு கிராமத்தில் ஒருவர் ஒரு மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்கிற ஒரு தவறான குற்றச்சாட்டின் அடிப்படையில் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அதிர்ச்சியை நாட்டில் ஏற்படுத்தியது. ஒரு இஸ்லாமியர் ஒருவர் அப்படி தாக்கப்பட்ட சம்பவம். அந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக நாடு முழுக்க மாட்டுக்கறி சாப்பிடுவது தொடர்பான அனல் பறக்கக்கூடிய விவாதங்கள் உருவாக்கப்பட்டன. இப்போ காஷ்மீரில் ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்திலேயே அவர் மாட்டுக்கறி விருந்து அளித்ததற்காக தாக்கப்பட்ட சம்பவம் கூட நடந்தது. அதோடு மட்டுமல்ல, மாற்று அபிப்பிராயங்களை முன்வைத்தவர்களுடைய முகத்தில் நாங்கள் கரி பூசுவோம் என்கிற அளவிற்கு கூட இங்கு வகுப்புவாத சக்திகள் தலைவிரித்தாடின. இது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்றால், இன்னொரு புறம் இந்த வகுப்புவாத கருத்துக்களை எதிர்த்து பேசக்கூடிய, மதவாத கருத்துக்களை எதிர்த்து பேசக்கூடிய பகுத்தறிவாளர்களும் சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் தொடர்ந்து கொல்லப்பட்ட சம்பவங்கள் நடந்தன. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஆண்டில் கல்புர்கி என்கிற ஒரு எழுத்தாளர் கொல்லப்பட்டார், சுட்டுக்கொலை செய்யப்பட்டார். அந்த மரணமும் இந்த மாட்டுக்கறி விஷயத்திற்கு நிகராக நாட்டில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திய போது இப்போ எழுத்தாளர்களும் சிந்தனையாளர்களும் சமூகத்தினுடைய ஒரு நல்லிணக்கத்தை, மத நல்லிணக்கத்தை பேணக்கூடியவர்களும் களத்தில் இறங்கினார்கள். அதாவது மத்திய அரசு இந்த விஷயத்தில் பிரிவினையை தூண்டக்கூடியவர்களை, மதவாத எண்ணங்களை தூண்டக்கூடியவர்களை ஒடுக்க மறுக்கிறது, தடுக்க மறுக்கிறது, அவர்களுக்கான உற்சாகத்தை அளிக்கிறது என்கிற அடிப்படையில் தாங்கள் பெற்ற சாகித்ய அகாடமி உள்ளிட்ட தேசிய விருதுகளை எழுத்தாளர்களும் கலைஞர்களும் சிந்தனையாளர்களும் ஓவியர்களும் ஏன் விஞ்ஞானிகளும் கூட திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அதை ஒட்டியும் மிகப்பெரிய சர்ச்சைகள் இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டன. இந்த விஷயத்தில் கருத்து தெரிவித்த ஆமீர் கான் போன்ற கலைஞர்கள் அல்லது ஷாருக் கான் போன்ற கலைஞர்களுக்கு மீது கடுமையான ஒரு தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டன. அவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்கிற அளவிற்கு, அவர்கள் தேச விரோதிகள் என்று சொல்லுகிற அளவிற்கு கூட பிரச்சாரங்கள் வகுப்புவாத சக்திகளால் முடுக்கிவிடப்பட்ட ஒரு அவலக்காட்சியை நாம் பார்த்தோம். ஆக இந்த ஆண்டு முழுக்கவே இப்படி வெறுப்பூட்டுகிற பேச்சுகளினுடைய ஒரு பெரிய களமாக மாறியது. இன்னொரு புறம் திப்பு சுல்தானை ஒரு சுதந்திர போராட்ட வீரராக கருதக்கூடாது என்கிற சர்ச்சைகள் எல்லாம் கூட மதவாத கருத்தியலின் அடிப்படையில் இங்கு உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்வுகளையும் கூட நாம் பார்க்கிறோம். இது ஒரு புறம். இது தேசிய அளவில் நடந்த பிரச்சனைகள். இன்னும் சொல்ல மாநில அளவில் எடுத்துக்கொண்டால் தமிழகம் பல இடர்பாடுகளை சந்தித்தது, பல சவால்களை சந்தித்தது, பல போராட்டங்களை சந்தித்தது. இந்த ஆண்டை ஒட்டுமொத்தமாக நாம் நினைத்து பார்க்கிற போது இந்த ஆண்டினுடைய மிக முக்கியமான ஒரு போராட்டமாக ஒரு நிகழ்வாக தமிழகத்தில் இருப்பது என்பது மதுவிற்கு எதிரான போராட்டம்தான். மதுவினால் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்புகள், அதாவது மக்களுக்கு ஏற்பட்ட துயரங்கள், அவலங்கள், குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட வன்முறை, பொருளாதார இழப்புகள் என்று பல விஷயங்கள் தமிழ் மக்களை பெரிய அளவிற்கு கொதித்தலச் செய்தது. அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்கிற ஒரு அறிவிப்பையும் கூட கலைஞர் அவர்கள் வெளியிட்டார்கள். வேறு பல கட்சிகளும் கூட மதுவிலக்கை கோரி போராட்டம் நடத்தின. சசி பெருமாள் என்கிற மதுவிலக்குக்கான போராளி, அவர் உண்மையில் அந்த மதுவிலக்கு போராட்டத்தின் போது அவர் ஒரு செல்ஃபோன் டவரில் ஏறி போராடிய போது அங்கேயே உயிரிழந்த சம்பவம் என்பது ஒரு உணர்ச்சிகரமான தருணமாக தமிழகத்தில் இருந்தது.
இன்னொரு புறம் அரசு சார்ந்த ஒடுக்குமுறைகள் மக்களின் மீது பெரிய அளவிற்கு அவிழ்த்து விடப்பட்ட ஒரு காலகட்டமாக இது இருந்தது. முற்றாக நிர்வாக இயந்திரங்கள் முடங்கி போய்விட்ட ஒரு சூழ்நிலையில் அது கேள்வி கேட்கக்கூடியவர்கள் மீது கடுமையான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன. கோவன் என்கிற பாடகர் மதுவிலக்கு கோரி பாடிய பாடலுக்காக கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்ட போது தேசமே அதிர்ச்சிகள் தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று திரும்பி பார்த்த சம்பவம் நடந்தது. எல்லாவற்றையும் விட இந்த டிசம்பர் முதல் வாரத்தில் நாம் ஒரு நினைத்து பார்க்க முடியாத, வரலாறு காண முடியாத ஒரு மிகப்பெரிய பேரழிவை சென்னை மாநகரம் சந்தித்தது. பெரும் மழைப்பொழிவின் காரணமாகவும் செம்பரம்பாக்கம் ஏரி உரிய அறிவிப்பின்றி அதிக அளவில் தண்ணீர் திறந்து விடப்பட்டதால் சென்னை நகரமே மூழ்கியது. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் மக்கள் வீடுகள் மூழ்கி போயின. 20 லட்சம் மக்கள் அகதிகளாக மாறினார்கள் என்கிற செய்தி மிகப்பெரிய அளவிற்கான அதிர்ச்சியை தேசிய அளவில் ஏற்படுத்தியது. மனிதர்கள் செய்த தவறுகளின் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இரவில் அகதிகளாக மாற்றப்பட்டார்கள். சென்னை நகரமே போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு நகரம் போல இன்றைக்கு மாறி கிடக்கிறது. இப்படியான பல்வேறு அவலங்கள், துயரங்களுக்கு நடுவே நாம் இதிலிருந்தெல்லாம் மீண்டு வருவோம் என்கிற ஒரு மிகப்பெரிய மன உறுதியுடனும் போராட்ட உணர்வுடனும் தான் இந்த ஆண்டிற்கு நாம் விடை கொடுக்கிறோம். இதுபோன்ற ஒரு துயரமான, ஒரு அவலம் நிறைந்த ஒரு ஆண்டு இனிமேல் நமக்கு வர வேண்டாம் என்கிற ஒரு எண்ணத்துடன் ஆத்மானாம் ஒரு கவிதையில் சொல்வாரே, இந்த துயரத்திலும் எனது நம்பிக்கை நாளை நமதே என்று, அதே போல நாளை நமதே என்ற நம்பிக்கையுடன் இந்த புத்தாண்டிற்குள் நுழைவோம் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நாம் காணவிருப்பது சிறப்பு விருந்தினர். இப்பகுதியில் வரும் ஒவ்வொரு விருந்தினர்களும் அவர்களின் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவை நம் வாழ்க்கைக்கு பாடமாக அமைகின்றன. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் யார் என்பதை இப்பொழுது காணலாம். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக சேவகர் திரு சிரில் அலெக்சாண்டர் அவர்கள். சமூக சேவகர் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய முழுமையான கவனிப்பு, எண்ணம், போக்கு எல்லாமே குழந்தைகள் சார்ந்தே இருக்கு. குழந்தைகள் அப்படின்னு வரும்போது இந்த சமூகத்துல என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகளுக்கெல்லாம் உள்ளாக்கப்படுறாங்க, தீய பழக்க வழக்கங்களுக்கு ரொம்ப தூரம் எளிமையா எப்படி போயிடுறாங்க, அதுலேருந்து மீட்டு வரணும்னா அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை, ஒரு அரசிடமோ இல்லை இந்த சமூகத்திடமோ அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பல விஷயங்களை இவங்க எப்படி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஒரு சமூக சேவகராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சமூக சேவகர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பல நிலைகளில் பல தேவைகள் இந்த சமூகத்தில் எல்லாருக்கும் இருக்கும்னாலும் உங்களுடைய கவனம் எல்லாம் முழுக்க முழுக்க குழந்தைகள் சார்ந்து இருக்குது. அவங்களோட உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு முழுமையான ஒரு தீர்வு கொடுக்கணுன்ற எண்ணத்தில் பல இடங்களுக்கு நேரடியாக கள ஆய்வு பண்ணி அங்கேயும் செயல்பட்டு இருக்கீங்க. குழந்தைகள் பொதுவாக எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளுக்கெல்லாம் உள்ளாக்கப்படுறாங்க, அந்த பாதிப்பிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது, இந்த சமூகம் அவங்களை எப்படி பார்க்கணும், ஒரு அரசாங்கத்திடமிருந்து என்ன மாதிரியான ஒரு உதவிகள் குழந்தைகளுக்கு தேவைப்படுது, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இப்போது சென்னை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மழை வெள்ள பாதிப்பு வந்து ஒட்டுமொத்தமாக சென்னை வாழ் மக்களோட எல்லாரையுமே பாதிச்சிருக்குன்னு நம்ம சொல்கிறோம். வீடு இழந்து, பொருள் இழந்து, பல நிலைகளில் மக்கள் இருந்தாலும் குழந்தைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் அதிகப்படியான கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஆனால் அதை பற்றி அதிகமாக இன்னும் நிறைய பேர் பேசலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். குழந்தைகள் அப்படின்னு வரும்போது இந்த பாதிப்பை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, மனநலம் அப்படின்னு வரும்போது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி பருவத்தில் 1.5 மாதங்கள் இந்த இடைவெளி அப்படின்றது ஒரு நீண்ட இடைவெளி, இதற்கப்புறம் அவங்க ஒரு பொது தேர்வு எழுதணும் அப்படின்ற எண்ணத்தில் அந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளும் இருக்கிறத பார்க்குறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து அவங்களோட வாழ்க்கையே ஒரு அடுத்த நிலைக்கு மாறி போயிருக்கிற ஒரு சூழல். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் உளவியல் ரீதியான பாதிப்பு அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும், அதுலேருந்து மீட்டு வரணும் அப்படின்போது ஒவ்வொருத்தரோட கடமை என்ன, அதை நம்ம எந்த அளவுக்கு கையாள வேண்டிய அவசியம் இருக்குன்னு நிறைய கேள்விகள் இருக்குது சார். முதல்ல இந்த சமீபத்திய வெள்ளம் பாதிப்பு குழந்தைகளை எந்த அளவுக்கு சேதப்படுத்தியிருக்கு? குழந்தைகளுடைய உளவியலில் வந்து ஒரு மிகப்பெரிய சிதைவை உருவாக்கியதற்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து குழந்தைகள் இப்போ இந்த வெள்ள பாதிப்பில் வந்து அதனுடைய ரீஹாபிலிட்டேஷன் இந்த மாதிரி ப்ராசஸில் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கான துணி கொடுக்கறது, இல்லை போர்வை கொடுக்கறது, பாய் கொடுக்கறது, இப்படி தான் யோசிக்கிறோமே தவிர குழந்தைகளுடைய உளவியலை நம்ம மீட்டெடுத்திருக்கிறோமா, அவர்கள் வந்து இப்போ இயல்பான நிலைக்கு வந்து அவர்களை வந்து உருவாக்கியிருக்கிறோமா அப்படின்னு சொன்னால் இல்லை. அதை பற்றி யாரும் வந்து பெரிய அளவில் வந்து அது குறித்த ஒரு கவலைப்படாத ஒரு சூழல் தான் இருக்குது. அப்படியே இருந்தாலும் கூட குழந்தைகளை பற்றிய பார்வை அப்படிங்கிறது எப்படி
எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ பெரியவர்களுடைய பார்வை என்பது வித்தியாசமானது. குழந்தைகளை குறித்த பார்வை என்பது எதிர்காலத்தை சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கிறது. ஆனால் குழந்தைகளுடைய உலகம் என்பது வந்து தனியானது. அந்த குழந்தைகளுடைய உலகம் என்பது நிகழ்காலத்தை சார்ந்தது. அப்போ அந்த நிகழ்காலத்திலிருந்து தான் குழந்தைகள் வந்து யோசிக்கிறாங்க, அதிலிருந்து தான் அவர்கள் வந்து இயங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதை நாம் சரியான முறையில் வந்து புரிந்து கொள்வதும் அது குறித்து நாம் சரியான விஷயங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத வந்து முக்கியமாக பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி வெள்ளம் பாதித்த பகுதிகளில் குழந்தைகள் வந்து என்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். என்ன இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், பெரியவங்களுக்கு வந்து அதிலிருந்து வெளியில் வந்துடுறது வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்காது. ஆனால் குழந்தைகள் வந்து இன்னமும் நாங்கள் போகக்கூடிய பகுதிகளில் இன்னமும் வந்து அவங்க வந்து அந்த இதிலேருந்து வர முடியல. தண்ணி வந்து எங்கள் அப்பா வந்து அடிச்சுட்டு போயிடுமோ, இல்லை நாங்கள் தூங்கும்போது தண்ணி வந்து எங்களெல்லாம் அடிச்சுட்டு போயிடுமோ அப்படின்ற மாதிரியான உளவியல் பாதிப்புகளில் இருக்கிறாங்க. அவங்க வீடுகளில் வந்து அந்த மழைக்காலங்களில் வந்து பாம்பு வந்து உள்ளே வந்திருக்குது. அப்போ பாம்பு பார்த்துட்டு இன்றைக்கும் அந்த குழந்தைங்க வந்து பயப்படுறாங்க. அந்த பாம்பு வந்து அடிக்கலை, ஒருவேளை குட்டி போட்டிருக்குமோ, எங்கேயாவது வீட்டுக்குள்ளே இருக்குமோ, இன்றைக்கி தண்ணி இல்லை, எல்லாம் வடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் கூட அந்த பயம் என்பது அந்த குழந்தைகள் மத்தியில் இருக்குது. அதை விட இன்னொரு குழந்தை வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து கேட்டாங்க. நாங்கள் போயிருந்த ஒரு இடத்துல கேட்டாங்க, எங்களுக்கு வந்து அரசு வந்து புத்தகங்கள், நோட் புக்கு நிறைய பேர் வந்து உதவி செய்கிறாங்க. நோட் புக்கு, புத்தகம், அந்த மாதிரி பைகி எல்லாமே வந்து எங்களுக்கு கிடச்சிருது. ஆனால் நான் ஒரு வருஷமாக வந்து என்னோட கிளாஸில் வந்து நான் வகுப்பில் வந்து குறிப்பெடுத்தேன்ல, அது வந்து நனைஞ்சு போயிடுச்சு, அது வந்து இன்றைக்கி கிடைக்காது, நான் எப்படி வந்து எக்ஸாமை எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து குழந்தை கேட்குறாங்க. அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பதில் வச்சுருக்கோம் அப்படின்றது. அதை விட முக்கியமானது என்னென்னா, 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன் வந்து உனக்கு என்னப்பா அந்த மலையில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், எனக்கு ஸ்கூலுக்கு போக முடியல, எனக்கு படிக்கணும், எனக்கு வந்து பயமாக இருக்குது, எக்ஸாம்லாம் எழுதணும். ஒரு 2ஆவது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு பயத்தை உருவாக்க வேண்டிய தேவை என்ன? இன்றைக்கி கல்விங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க, டெய்லி வந்து இன்றைக்கி லீவுன்னு ஒவ்வொரு நாளும் வந்து அரசு வந்து என்ன பண்ணுறாங்க, கல்வித்துறை வந்து லீவ் விட்டே இருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைகள் வந்து அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னென்னா, அரசாங்கமும் இந்த எக்ஸாம், இந்த கல்வி அப்படிங்கிறத வந்து ஒரு பயத்தை வந்து குழந்தைகள் மத்தியில் உருவாக்கி இருக்குது. பெற்றோர்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஸ்கூலுக்கு போகலை, படிப்பு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பயத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தைங்களால் வந்து இயல்பான ஒரு நிலையில் வந்து இருக்கும். 2ஆம் கிளாஸ் பையனுக்கு வந்து அப்படி என்ன ஒரு பெரிய வந்து ஒரு படிப்பின் மீதோ இல்லை வந்து இதை வந்து அவ்வளோ பெரிய பயமாக பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போது இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த பயங்களும் இந்த விஷயங்களும் வந்து கல்வி முறை வந்து அவங்களுக்கு திணிச்சு வச்சுட்டு, அப்போ இதுலேருந்து நீங்கள் அவங்கள ரிலீஸ் பண்ணல, அவங்கள விடுவிக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த பயங்கிறது நிரந்தரமாகி போயிடும். எதிர்காலத்தில் வந்து இந்த பயம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய மனசில் இருக்கும். வெள்ளம் இல்லை ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா கூட அந்த குழந்தைகள் வந்து பயப்படக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். இது வந்து எங்கே கொண்டு போய் விடணும், அந்த ஃபோபியான்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ மலை சம்பந்தமான விஷயங்களில் நிரந்தரமான பயங்களை உருவாக்கக்கூடியதாகவும் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதுமே வந்து அது வந்து ஒரு உளவியல் சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கணும். அப்போ இன்றைக்கி வந்து உடனடியாக பள்ளிகளை திறந்து அவங்களுக்கு எக்ஸாமுக்கு தயார் பண்ணுறது முக்கியம் கிடையாது. உளவியல் ரீதியாக அந்த குழந்தைகளை இந்த பாதிப்புகளிலிருந்து, மேன்மேட் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடிய மனித பேரழிவிலிருந்து எப்படி வந்து அவர்களை வந்து பாதுகாத்து கொள்வது, எப்படி எதிர்கொள்வது, ஏற்பட்ட அந்த பயங்களை எப்படி போக்குவது அப்படிங்கிறத வந்து முக்கியமாக கவனம் எடுக்கணும். இன்றைக்கி எல்லா ஸ்கூல்லையும் இது வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மட்டும் நான் சொல்ல விரும்பலை, எல்லா பகுதியிலும் சில குழந்தைகள் வந்து பாதிக்கப்படலை, மற்ற குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதனுடைய பாதிப்புகளும் பாதிக்கப்படாத குழந்தைகளுக்கு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி அது அவர்களுக்குள்ளான ஒரு சின்ன ஒரு பகிர்தலோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்களோ இல்லை. இன்றைக்கி ஸ்கூல் ஆரம்பித்தவொன்னே கடகடன்னு சப்ஜெக்ட்டுக்கு போயிடுறாங்க. அது கிடையாது. ஸ்கூல் ஆரம்பித்தவொன்னே என்ன இருந்துச்சு, மலையில் என்ன பண்ணோம், எப்படிலாம் வந்து நாங்கள் சில பள்ளிகளுக்கு போகும்போது பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தைகளுடைய உறவினர்கள் வந்து இறந்திருக்கிறாங்க. அதை பற்றி அவங்க பகிர்ந்து கொள்வதற்கான, அதிலிருந்து அவர்கள் மீள்வதற்கான எந்த ஒரு விஷயமும் அங்கே இல்லை. அப்போது இன்றைக்கி வந்து பள்ளிகளில் வந்து இப்போ கவுன்சிலிங் சென்டர்ஸோ இல்லை வந்து கவுன்சிலர்ஸோ இருக்கிறாங்களான்னு சொன்னால் அதுவும் கிடையாது. அப்போ இந்த குழந்தைகளை எப்படி தான் நம்ம வந்து இதிலேருந்து மீட்டெடுக்க போகிறோம்? இது ஏதோ ஒரு 10 குழந்தைகள் 20 குழந்தைகளுக்கான விஷயம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி சென்னையில், கடலூர் போன்ற எங்கெல்லாம் மழை சேதம் பாதிப்படைஞ்சதோ இந்த குழந்தைகளுக்கு எல்லாமே எடுத்து செல்ல வேண்டியது. அப்போ நீங்கள் முதல்ல வந்து சப்ஜெக்ட்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அந்த குழந்தைகளை உளவியல் ரீதியாக எப்படி நாம் மீட்டெடுக்க போகிறோம்? ஏன்னா இன்றைக்கி எதிர்கால சந்ததிங்கிறத விட நிகழ்கால சந்ததிகள் அவர்கள் தான் நிகழ்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். அப்போ அவர்களை எப்படி நாம் மீட்டெடுக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ அரசனுடைய பார்வையும் அரசனுடைய இந்த ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸும் குழந்தைகளை மையப்படுத்தியதாக இருக்கணுமே தவிர பெரியவர்கள் சொல்கிறத மட்டுமே கேட்குறதா இருக்கக்கூடாது. ஒன்றும் கிடையாது, ஸ்கூல் லீவுப்பா, பிரச்சனை இல்லைப்பா, எக்ஸாம் இல்லைப்பனாவே அவங்க பெரிய ரிலாக்ஸ். அதை விட ஒரு பெரிய ரிலாக்ஸ் அந்த குழந்தைகளுக்கு வந்து வேறு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். கண்டிப்பாக சார். இப்போ இவங்களுக்கு மறுவாழ்வு, இவங்களை வந்து இதில் மீட்டெடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது முதல்ல எந்த அளவுக்கு இவங்க பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும். ஒரு மனம் சார்ந்த பாதிப்பு ஒரு குழந்தைய தீவிரமாக தாக்கி இருக்குன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சார்? அதுக்கான அறிகுறி என்ன?
இல்லை பொதுவாக வந்து இப்போ இந்த மழை வெள்ளம் இது சம்மந்தமாக வந்து பார்க்குறப்போ உடனடியாக வந்து அந்த வெளியில் பார்க்க முடியாது. இப்போ மற்ற பாதிப்பு இப்போ அடிபட்டுச்சுன்னா நமக்கு காயம் இருக்குன்னு சொல்லலாம். நமக்கு வந்து உளவியல் ரீதியான பாதிப்புகள் வந்து நம்மளால் வெளியில் வந்து பெரிய அளவில் சொல்ல முடியாது. அது வந்து என்ன ஆகும்னு சொன்னால் வெளியில் தெரியாது, பட் ஆனால் அவங்க உள்ளே இருக்கும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்போது இந்த குரூப் தெரப்பின்னு சொல்லக்கூடிய எல்லா பள்ளிகள்லையுமே இந்த குரூப் தெரப்பின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பாகவும் பேரிடரை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பாகவும் நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்திக்கணும். அப்போ நான் மட்டும்தான் அந்த குழந்தைகள் வந்து அதுலேருந்து வெளியில் வர முடியும். சும்மா சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா நீச்சல் அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஒரு விஷயம். ஒரு குழந்தைகளுக்கு ஒரு லைஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம். இந்த மலையில் இந்த வெள்ளத்தில் வந்துட்டு நீச்சல்ங்கிறது வந்து ஒரு பெரிய அளவில் இந்த வெள்ளத்தில் வந்து நீச்சல் அடிச்செல்லாம் தப்பிச்சிட முடியாது. அதே சமயத்தில் சாக்கடை தனியாக இருக்குது, அதுலேயும் போய் நீச்சல் அடிக்க முடியாது. பட் ஆனால் எனக்கு நீச்சல் தெரியும் அப்படிங்கிற அந்த உளவியல் இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த நீரை பற்றியோ இல்லை அந்த தண்ணிகளை பற்றியோ பெரிய அளவில் பயத்தை உருவாக்காமல் போயிடும். ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு இடத்துல வந்து நாங்கள் போயிருந்தப்போ சொன்னாங்க, பெருங்குளத்தூரில் வந்து எல்லா பக்கமும் தண்ணி வந்துருச்சு, கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துருச்சு, நாங்கள் குடும்பத்தோடு வந்து தப்பிச்சு இங்கே சேத்பட்டுக்கு வந்தோம். சேத்பட்டில் வந்தாச்சுன்னு சொன்னால் சேத்பட்டுலேயும் தண்ணி வந்துருச்சு. அங்கேயாவது நல்ல தண்ணி வந்தது, இங்கே வந்து சாக்கடை தண்ணி வந்துட்டுருக்கு. சாக்கடை தண்ணியில் வந்து விழ வேண்டிய ஒரு சூழலில் வந்து இருந்தோம்னு சொல்லிட்டு அப்போது அந்த குழந்தைகளுடைய பாதிப்புகளை நாம் வந்து வெளித்தோட்டத்தில் பார்க்க முடியாது. உளவியல் பாதிப்புகளை வந்து அப்படி பார்க்க முடியாது. இல்லை இந்த கட்டத்தில் யாரெல்லாம் அந்த 18 இயர்ஸ்குள்ளே இருந்தாங்களோ அந்த குழந்தைகள் எல்லாருக்கும் ஒரு குரூப் தெரப்பி பள்ளிகளில் வந்து அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோம். இப்போ இந்த பாதிப்பு அந்த குழந்தைங்களுக்கான அறிகுறி எப்படி தெரியுன்றதெல்லாம் நம்ம ஒரு குரூப்பாக உட்காந்து பேசினா தான் இது தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் மொத்தமாக வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் இருக்காங்க. கரையோர பகுதிகளில் இருந்தவங்கலாம் வந்து எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு அரசுக்கிட்டேருந்து முழுமையான நிவாரணத்தை எதிர்பார்த்து இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கையே போராட்டமாக இருக்கணும் போது இன்னும் வெளியிடங்களுக்கோ பள்ளிகளுக்கோ இப்போ அனுப்பக்கூடிய ஒரு சூழலில் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிலையில் இருக்க இன்னும் சிறு குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்கும் சார்? அதை என்ன பண்ண முடியும் நம்ம? இல்லை அதான் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை குறித்த ஒரு புரிதலோ இல்லை வாழ்க்கை குறித்த ஒரு பயம் வந்து பெரிய அளவில் ஒரு பெரிய பயத்தை வந்து உருவாக்கியிருக்கு. நம்ம வந்து இங்கே வந்து இருக்க முடியுமா, நம்ம வந்து என்ன நம்ம அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு வந்து யார் முக்கியம், அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா, அவங்க தான் அவங்கள வந்து டேக் கேர் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. அப்போ அப்பா அம்மாவுக்கும் வந்து அப்பா அம்மாவால் இதை சமாளிக்க முடியல. அவங்க தங்கி இருந்த அவர்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த வீடு வந்து இன்றைக்கி இல்லை, வீடு வந்து எரிஞ்சு போயிடுச்சு. அப்போ அவர்களுடைய எதிர்காலமோ இல்லை நிகழ்காலமோ வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ எது சரி எது தப்பு, எனக்கு யார் பாதுகாப்பு, எனக்கு என்ன இருக்குது, நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒரு வீடு இருந்துச்சு, நான் வீட்டில் இருந்தேன், இன்றைக்கி வீடு இல்லை. என்னோட பெற்றோர்கள் இருந்தாங்க என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு. ஆனால் இன்றைக்கி பெற்றோர்களே வந்து கையேந்தக்கூடிய ஒரு நிலையில் வந்து இருக்கிறாங்க. அப்போ என்ன மாதிரியான உளவியல் சிக்கல்களை வந்து அந்த குழந்தைகள் சந்திக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அப்போ அவர்களுக்கான ஒரு உடனடியாக அவர்களுக்கான ஒரு ஆதரவான ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். நம்ம வந்து சில குழந்தைகள் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்லாம் போய் இருக்கிறதுல கூட எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் அங்கே போய் எல்லாத்துட்டையும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி இல்லை. அந்த குழந்தைகள் வந்து வீட்டில் இருக்கணும், பேரண்ட்ஸோடு இருக்கணும், அவங்களுடைய நண்பர்களோடு இருக்கணும். இன்றைக்கி வந்து அந்த நண்பர்கள் கூட்டமும் வந்து போயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகளுடைய உலகம் வித்தியாசமானது. குழந்தைகளுக்கு வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு மாளிகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், அவங்களுடைய பொம்மை, அவங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய சுற்றம், அவங்க பக்கத்து வீடு, அவங்க இருக்கக்கூடிய அந்த ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த விஷயங்கள், அவங்க விளையாண்ட விஷயங்கள், இது ரொம்ப முக்கியம். இதை வந்து திருப்பி தருவது என்பது, இதை வந்து என்ஷூர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு வந்து வாழ்வின் மீது ஒரு எந்த விதமான இதுவும் இல்லாமல் என்ன இப்படி தான் வாழ்க்கையோ இல்லை நமக்கு வந்து எதுவுமே கிடையாதோ அப்படின்ற ஒரு சூழலை வந்து உருவாக்கிறோம். சென்னை போன்ற நகரங்களில் வந்து ஏன் மக்கள் வந்து அங்கேருந்து இடம்பெயர்ந்து கிராமங்கள்லேருந்து இங்கே வந்திருக்கிறாங்கன்னா ஒரு வாழ்வாதாரத்தை தேடி. அப்போ அந்த வாழ்வாதாரமும் அவர்களுடைய அடிப்படை விஷயங்களும் வந்து முற்றாக வந்து அழித்தொழிக்கப்படும் பொழுது, ஒன்றுமே இல்லாமல் ரோட்டில் நிற்கும் பொழுதும் ஒரு ஸ்கூலில் போய் உட்காந்துட்டு இருக்கும் பொழுதும் என்ன அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். எவ்வளவோ நம்மளுடைய தன்னார்வலர்கள் வந்து நிறைய உதவி செஞ்சுருக்கிறாங்க. இருந்தாலும் கூட அவைகள் வந்து அன்றைய பொழுதிற்கு அன்றைய விஷயமாக தான் இருந்ததை தவிர அவர்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடியதாக, வாழ்வாதாரத்தை கட்டியமைக்கக்கூடியதாக இருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை. அப்போ உடனடியாக இவர்கள் வந்து ஒரு பாதுகாப்பான இடங்களுக்கும் பாதுகாப்பான வீடு, ரைட் டு ஹவுசிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அவர்களுக்கான குடியிருப்பு உரிமை, அந்த குடியிருப்பு உரிமை வந்து நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் அந்த குழந்தைகளுடைய விஷயங்கள்லேருந்து நம்ம அதை வந்து பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு போய் பிளாட்ஃபாரத்துலேயே அங்கேயும் இங்கேயும் தங்கி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வாரம் இங்கே இருங்க, ஒரு வாரம் அங்கே இருங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகளால் வந்து முழுமையாக வந்து இதுக்குள்ளே ஈடுபட முடியாது. அப்போ குழந்தைகளை மீட்டெடுப்பது அப்படிங்கிறது வந்து சிரமமாயிடும். எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாழ்வியல் சிக்கல்களை வந்து அந்த குழந்தைகளுக்கு அது உருவாக்கும் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம்.
கண்டிப்பாக சார். இப்போ இந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள், பிரச்சனைகள் உளவியல் ரீதியாக குழந்தைகளுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அரசு நிவாரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு தேவைப்படுற பொருட்கள், அத்தியாவசிய தேவைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் வழங்கிட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறோம். இந்த மாதிரியான மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த அளவுக்கு அரசு கவனம் செலுத்தி குழந்தைகளுக்கான மறுவாழ்வை கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ? இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த உளவியல் சம்பந்தமான அவர்கள் குழந்தைகளுடைய மனதை வந்து இதுபடுத்தக்கூடிய எந்த விஷயமும் நடக்கல. ஒன்று வந்து ரீஹாபிலிட்டேஷனுங்கிறது அந்த குழந்தைங்களுடைய நிரந்தர தீர்வாக இருக்கணும். அது ஒரு விதத்தில் அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயமா இருக்கணும். அவர்களுக்கான வீடு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு ஆறுதலான விஷயமா இருக்கும். பட் ஆனால் மனம் சம்பந்தமான விஷயங்களை, அவர்களுடைய உளவியலை வந்து மீட்டெடுப்பதற்கான வேலைகளை சுத்தமாக 100% இல்லைன்னு தான் சொல்லுவோம். அதை 100% இல்லை அப்படின்றத விட அதற்கு எதிரான போக்கு போயிட்டு இருக்குன்றதையும் நான் சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்கூல்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்குள்ளே போன உடனே என்னென்னா சப்ஜெக்ட், படி, எக்ஸாமு, இதுதான் சொல்கிறாங்களே. இதுவே வந்து அந்த குழந்தைகளை வந்து மிகப்பெரிய அளவில் துன்புறுத்தக்கூடிய ஒரு செயல். இது பெரிய பாதிப்புகளிலிருந்து வந்த குழந்தைகளை அதிலிருந்து மீட்டெடுக்காமல் நீங்கள் திருப்பி வந்து அந்த ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு இன்னொரு அட்மாஸ்பியரில் அவங்கள நெருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய சூழல். அந்த குழந்தை கேட்ட மாதிரி +1 படிக்கக்கூடிய அந்த குழந்தை ஒரு வருஷம் எடுத்த நோட்ஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ எக்ஸாம் வந்து வைக்கிறோம், நீங்கள் தள்ளி வைக்கலாம், எக்ஸாமை தள்ளி வைக்கலாம், இல்லை ஏதாவது வந்து செய்யலாம். பட் ஆனால் அதெல்லாம் வந்து தீர்வாகாது இல்லை. அப்போ என்ன தீர்வு? அப்போ இந்த குழந்தைகளை எப்படி நம்ம மீட்டெடுக்க போகிறோம்? இது மிகப்பெரிய கேள்விக்குறி. இதற்கான எந்த திட்டமோ நடைமுறையோ எங்கேயுமே கிடையாது, இது வரைக்கும் கிடையாது, தமிழகத்தில் கிடையாது. அதுக்குரிய அப்படி ஒரு போக்கு இருக்குதான்னு சொல்லி கிடையாது. அது உடனடியாக என்ன செய்யணும்னு சொன்னால் கவுன்சிலர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் சைக்காட்ரிக் கவுன்சிலர்ஸ், உளவியல் அந்த வல்லுநர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணி அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இப்போ இந்த நாட்கள்லையாவது ஒரு 3 மாதத்திற்காவது அவங்கள வந்து நியமித்து அவங்கள்ட்ட வந்து இந்த குழந்தைகள் எல்லாரும் பேசுவதற்கு போன்றவும் குழந்தை நேய மையமாக அதைகளை மாற்றுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நிறைய குழந்தைகள் வந்து நமக்கு வெளியில் தெரியறது இல்லை, ஆனால் பெரிய பாதிப்புகளில் வந்து நிறைய இழப்புகளை சந்தித்து பெரிய பாதிப்புகளில் சிக்கல்களில் இருக்கிறாங்க. அந்த குழந்தைகள்கிட்ட வந்து பேசணும், அதுலேருந்து அந்த குழந்தைகளை வந்து மீட்டெடுக்கணும். அப்போ மட்டும்தான் வந்து அவங்க வந்து இயல்பான ஒரு கல்வி நிலைக்கு அவங்களால திரும்ப முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி பண்ணக்கூடிய எல்லா விஷயமே வந்து ஒரு பெரிய வீணான ஒரு விஷயமாக தான் பார்க்க முடியும். நம்ம அதை சமூக சேவகர் அப்படிங்கிற முறையில் குழந்தைகளுக்கான நலன், குழந்தைகளுக்கான பாதுகாப்பு தேவைகள் இதையே முழு நேர பணியாக எடுத்து நீங்கள் பல இடங்களில் போய் செய்துட்டு இருக்கிறவங்க அப்படிங்கிற முறையிலையும் இன்றைக்கி இந்த மாதிரியான உளவியல் சார்ந்த பிரச்சனைகளில் சென்னை வாழ் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழலில் உங்களோட பங்களிப்பு எந்த நிலைப்பாட்டில் இருக்குது சார்? நாங்கள் என்ன பண்ணுறோன்னா குரூப் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேபேக் தியேட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் இருக்குது. உளவியல் வாழ்வரங்கம் அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த உளவியல் வாழ்வரங்கத்தை எங்கெல்லாம் வந்து குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, எந்தெந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த இடங்களில் நாங்கள் நடத்திட்டுருக்குறோம். அந்த இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளை குழுவாக வந்து கூட்டி அவர்கள் மத்தியில் வந்து நாங்கள் பேசிகிட்ருக்குறோம். அதே மாதிரி அவங்களுடைய விஷயங்களை நாங்கள் கேட்குறோம், அதை வந்து திருப்பி வந்து அதை நிகழ்த்தி காட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து செஞ்சிட்ருக்குறோம். குறிப்பாக அதில் தான் நிறைய விஷயங்களை அந்த குழந்தைகள் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அது வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்குது. பட் ஆனால் அது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஒரு குழந்தைக்கு எது நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்குது, எது வந்து அந்த குழந்தையை வந்து சரியான முறையில் வழிநடத்தி செல்லக்கூடியதாக இருக்குன்ற நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஒரு குழந்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து பயமே இல்லை, இந்த மழை வந்தப்போ எனக்கு பயமே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் என்னோட வீட்டில் வந்து சன்லைட் வந்துச்சு, சூரிய ஒளி வந்து என்னோட வீட்டில் வந்துச்சு. அப்போ சூரிய ஒளி ஏன்னா மற்ற இடங்களில் வந்து மற்ற குழந்தைகள் என்ன சொல்கிறாங்க, இருட்டாக இருந்துச்சு, கரண்ட் இல்லை, பயமாக இருந்துச்சுன்றப்போ ஒரு குழந்தை வந்து அந்த மாதிரி சில நம்பிக்கையான அந்த விஷயங்கள், இயற்கையோடு எப்படி அவங்க இருக்கிறாங்க, இயற்கை வந்து எப்படி அவங்களுக்கு வந்து அதில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, இப்படின்ற மாதிரி விஷயங்களையும் பார்க்க முடியுது. சில குழந்தைகள் வந்து ஹெலிகாப்டர் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தோம், நாங்கள் ஹெலிகாப்டர் பின்னாடியே நாங்கள் ஓடணும், சாப்பாடு போட்டில் தண்ணியில் விழுந்ததை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. பட் ஆனால் பின்னாடி ஓடணும், ஜாலியாக இருந்துச்சு, தண்ணிக்குள்ளே விழுந்தோம், தண்ணிக்குள்ளே குதிச்சோம். இந்த மாதிரி வந்து அந்த குழந்தைகள் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. இதில் ஸ்கூல் லீவு அப்படிங்கிறது வந்து அவங்களால பெருசாக என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா அந்த ஒரு பயத்தை உருவாக்கிட்டே இருக்கும். பேரண்ட்ஸும் போச்சு உனக்கு ஸ்கூல் லீவா, இன்னமும் எக்ஸாம் வச்சிருவாங்க, எதை பண்ணிடுவாங்க, ஸ்கூல்லையும் வந்து ஒரு நாள் லீவு, மறுநாள் லீவு, அடுத்த நாள் வரும் எக்ஸாம்னு ஒரு நாள் தள்ள போகிறோம். இது வந்து ஒரு பெரிய உளவியல் சிக்கல்களை தான் உருவாக்கிட்டு இருக்குன்ற மாதிரி பார்க்குறோம். அதே மாதிரி நிறைய இடங்களில் இந்த மாதிரி அந்த குழந்தைகளை வந்து கூட்டி வச்சு அவங்கள பேசும் பொழுது ஒருத்தர் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு இது இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்து நாங்கள் ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணியிருந்தோம். அதில் வந்து அந்த குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தை வந்து அந்த அனுபவத்தை சொல்லிவிட்டு, அவங்களுடைய மாமி வந்து இறந்து போன ஒரு அனுபவத்தை சொல்லிவிட்டு அந்த குழந்தை அழுகுது. அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த அவ்வளோ குழந்தைகள் மத்தியில் இந்த இறந்த விஷயமே தெரியல, மற்ற குழந்தைகளுக்கு வந்து தெரியல, அது தெரியப்படுத்தப்படலை. இந்த குழந்தை வந்து அந்த ஒரு வேதனையோடு தான் அந்த குழந்தைங்களோட பழகிட்டு இருந்துட்டுருக்கு. அப்போ அது வந்து அந்த இடத்துல வந்து அந்த குழந்தை வந்து அழுது அந்த குழந்தை அந்த விஷயங்களை சொன்னதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு புரிந்துணர்வு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து அவங்க சிறப்பான முறையில் வந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணப்படல, நிறைய விஷயங்களை வந்து
எடுத்துகிட்டு போகும் அவங்களால வந்து மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. அப்போ அதை தான் எங்களுடைய அந்த ஸ்டெர்லிங் பிளேபேக் தேட்டர்ன்ற குரூப் வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த ஒரு வாய்ப்பை வந்து அந்த இதில் நடத்திட்டு இருக்கிறோம். வாய்ப்பு இருக்கிற இடங்கள்லாம் இப்போ ஸ்கூல்ஸில் நடத்திட்டு இருக்கிறோம், கம்யூனிட்டியில் நடத்திட்டு இருக்கிறோம். எங்கெல்லாம் பாதிப்படைஞ்சு அந்த பகுதிகளில் இருக்கிறாங்களோ அந்த இடங்களில் போய் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளையும் மக்களையும் வந்து கூப்பிட்டு வச்சு அவங்களோட சேர்ந்து பேசுகிறோம். அதே மாதிரி குழந்தைகளுடைய விஷயங்கள் வேறையாக இருக்குது, பெரியவங்களுடைய விஷயமா வேறையாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி பெரியவங்க வந்து எதிர்காலத்தினுடைய அந்த திட்டங்களோடு தான் குழந்தைகளுடைய நலன்களை பற்றி யோசிக்கிறாங்க. ஆனால் குழந்தைகள் வந்து நிகழ்காலத்தில் இன்றைக்கி என்ன வேணும், எனக்கு வந்து கேம் விளையாட போக முடியல, எனக்கு வெளியில் போக முடியல, மழையில் வந்து நான் உள்ளே இருந்தேன், அதுலேருந்து நான் வெளியில் போகணும். ஸோ இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதை நம்ம அவங்களோட இதில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம வந்து அவங்கள்ட்ட இருந்து அதை விடுவிச்சு அதை சரியான முறையில் நம்ம அதை ஏற்படுத்தி கொடுத்தோம்னாவே அவர்கள் வந்து சரியான ஒரு நோக்கை நோக்கி போக முடியும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போது இந்த மாதிரியான ஒரு மீட்டெடுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் சமூகத்தோட பங்களிப்பு, அரசோட பங்களிப்பு, பெற்றோர் இதை கையாளுற விதம், இப்படி 3 விதத்தில் இந்த பிரச்சனைகள் போகிறதோட திசை இருக்கிறத பார்க்குறோம். இப்போ பெற்றோர் அப்படின்னு வரும்போது ஆல்ரெடி அவங்களே ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருப்பாங்க. எப்படி நம்மளோட எதிர்காலம் இருக்க போகுதுன்னு இந்த நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் சார்? பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து அந்த குழந்தைகளுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, அவர்களுடைய தேவைகளை அங்கீகரிப்பது அப்படின்ற அது சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். பட் ஆனால் அதையும் வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சில இடத்துல ஒரு குழந்தை சொன்னாங்க, எனக்கு வந்து நான் சாப்பாடு கிடச்சிது, என்னால் வந்து சாப்பிட முடியல, எனக்கு சாப்பிட பயமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டா டாய்லெட் போகணும், அப்போ டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அப்போ சில அந்த மாதிரி நிறைய பெண் குழந்தைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போது குழந்தைகளுடைய விஷயங்களை பெற்றோர்கள் வந்து முதல்ல புரிந்துக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து பெரிய வாழ்வியல். அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து என்ன முக்கியமான ஒரு விஷயம், வாழ்க்கையில் வந்து உயிர் வாழ்வதற்கான உரிமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலேருந்து தான் அதுக்கப்புறம் தான் மற்ற வளர்ச்சி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் ரொம்ப போட்டு அந்த குழந்தைகள் வந்து நெருக்காமல் ஒரு இயல்பான அவங்கள வந்து முதல்ல ரிலாக்ஸாக வந்து விடுறதும் அவங்கள வந்து சப்போர்ட்டிவாக வந்து சப்போர்ட்டிவ் ரோல் ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைகள் வந்து என்ன கேட்குறாங்களோ அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்வது அப்படிங்கிறதும் அந்த குழந்தைகளினுடைய பார்வையில் அதை பார்க்குறது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். நம்ம முக்கியமாக நான் சொல்லணுன்னா அவங்கள போட்டு நெருக்காதீங்க அப்படிங்கிறது தான். குழந்தைகளை போட்டு படின்னு சொல்லாதீங்க, எக்ஸாம் வந்துருச்சு அது செய்யணும் இது செய்யணும்னு அவங்கள போட்டு நெருக்காதீங்க. அதுலேருந்து முதல்ல மீண்டு வரட்டும், தன்னுடைய நண்பர்களை வந்து அவர்கள் போய் பார்க்கட்டும், அவங்களுடைய என்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்கன்றதையும் அவங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கட்டும். இதில் வந்து அவர்கள் வாழ்வியல் பாடத்தை கற்றுக்கிறாங்க. பெற்றோர்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த குழந்தைகள் வந்து இந்த மாதிரியான பேரிடர் சமயங்களில் தான் வந்து வாழ்க்கைனா என்ன, எப்படி சமாளிக்கணும், என்ன விஷயங்கள், மழைன்னா என்ன, எதனால் வந்துச்சு, எப்படி இந்த பேரிடர் வந்து மனித பேரிடரா இல்லை வந்து இயற்கை பேரிடரா அப்படிங்கிற விஷயங்களை வந்து புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்தோன்னா எதிர்காலத்தில் வந்து இந்த குழந்தைகள் வந்து மிகச்சிறப்பாக வந்து அவர்களால் வந்து இதெல்லாம் சமாளிக்க முடியும். இப்போ நம்ம அவங்களை ரொம்பவே நம்ம வந்து அதை பாதுகாத்து ரொம்ப ஒரு மாதிரி நம்மளுடைய விஷயங்கள்லேருந்தே அவங்கள தள்ளி போகணும்னு சொன்னால் எதிர்காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பயம் அப்படிங்கிறது வந்து நிரந்தரமான இது விஷயமா போயிடும். அப்போ அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஒரு குடும்பமாக ஒரு பெற்றோராக நம்ம என்ன செய்யணுமோ அதை வந்து செய்யணும். குறிப்பாக இந்த விஷயங்களே அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, இயற்கையை பற்றி அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, இயற்கையினுடைய பேரிடர்களை எப்படி நாம் சமாளிப்பது என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் அவங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் நாளைக்கு அந்த குழந்தைகள் வந்து இந்த பேரிடர் சமயங்களில் அவங்க வந்து தங்களை சமாளித்துக் கொள்வதற்கும் இந்த சமூகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்குமான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதை நம்ம செய்யணும். அதை விட்டுட்டு நம்ம அவங்களை ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நம்ம வச்சுட்டு இருந்தோம்னு சொன்னால் எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடும். அவங்களுடைய எதிர்காலம், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும். அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சார். குழந்தைகள் மனநலம், உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பேசும்போது சமீபத்திய வெள்ளம் பாதிப்பு எந்த அளவு தாக்கியிருக்குன்னு நம்ம பேசியிருக்கோம். இதையெல்லாம் தாண்டி ஒரு சமூக சேவகர் அப்படிங்கிற முறையில் குழந்தைகளுக்கான உளவியல் பிரச்சனைகள் நம்ம பேசும்போது பொதுவாக குழந்தைகள் என்ன மாதிரியான ஒரு உளவியல் ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க, அதில் பள்ளிகள் அப்படியதோட முக்கியத்துவம் எவ்வளோ தூரம் இருக்குது? ஏன்னா ஒரு பல மணி நேரங்கள் பள்ளியில் தான் வந்து ஒவ்வொரு குழந்தையும் பல ஆண்டுகள் கழிக்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்களோட வாழ்க்கையை செப்பனிடக்கூடிய முக்கியமான ஒரு இடம் பள்ளிக்கூடமாக தான் இருக்குது. அந்த பள்ளிக்கூடம் இவங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்? மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு வடிகாலாக பள்ளிகள் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குறிப்பாக வந்துட்டு எல்லா பள்ளிகளையும் வந்து உளவியல் சம்மந்தமான அந்த கவுன்சிலர்ஸை வந்து அப்பாயின்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி
அந்த அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து கலெக்டராகவே இருந்தாலும் அவங்க அவர் சொல்கிறத வந்து கேட்க மாட்டாங்க. எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அந்த பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. யார் சொல்கிறத கேட்பாங்கன்னா ஆசிரியர் சொல்கிறது தான் கேட்பாங்க. ஏன்னா ஆசிரியர் தான் அவங்களுக்கு ஒரு உடனடியான குரு. அவங்க தான் சரி, அவங்க சரி செய்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு. அப்போ குழந்தைகள் வந்து கற்றுக்கொள்வதுங்கிறது வந்து வெறும் அந்த பாடத்தில் மட்டும் கற்றுக்கிறது இல்லை, குழந்தைகள் வந்து பாட்டும் கற்றுக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைகளுடைய அந்த ஆசிரியர் பணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இதில் இருக்குது. ஸோ அவர்கள் வந்து சரியான முறையில் அந்த குழந்தைகளை வந்து வழிநடத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதற்கு உறுதுணையாக இந்த மாதிரி சைக்காலஜிஸ்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியம். இந்த பேரிடருங்கிறது இதையோட முடிஞ்சிடல. இன்னையோட இது அவள்தான் இது முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இல்லைன்னா இல்லை, இன்னும் அடுத்த வருஷமோ இல்லை இன்னும் ஒரு 10 நாட்கள்லையோ வராதுன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரியான இன்னொரு விஷயத்தை நம்ம சமாளிப்பதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கணும். இப்போ ஏதோ நம்ம வந்து கொடுத்தோம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது இல்லாமல் அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த மாதிரி வந்து சிக்கல்களை நம்ம சந்திச்சுட்டு இருக்க போகிறோமா, இல்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதை எப்படி வந்து நம்ம எதிர்கொள்வது அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது எல்லா பள்ளிகள்லையும் இந்த விஷயத்தை வந்து கொண்டு வரது அப்படிங்கிறதும், அதை வந்து பாடத்திட்டத்தில் அந்த பேரிடர்களை வந்து சமாளிப்பது, இது சம்மந்தமான விஷயங்கள் வந்து பாடத்திட்டத்தில் கொண்டு வரது. அதே மாதிரி வந்து லைஃப் ஸ்கில்லை வந்து கொண்டு வர்றது. லைஃப் ஸ்கில் வந்து நமக்கு முக்கியமாக என்ன கற்றுக்கணும், நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களில் வந்து அந்த பாடத்திட்டங்களில் கொண்டு வரது, அதை வந்து நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். இப்போ லாங் டேர்மில் பார்த்தோன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து எப்படி நம்ம மீட்டெடுக்கிறது, அதே மாதிரி இப்போது பேரிடர் ஒரு விஷயம், அதே மாதிரி வேறு பிரச்சனைகள் இருக்குது. குழந்தைகளுக்கு பல்வேறு பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க, உளவியல் ரீதியான பல பிரச்சனைகளை வந்து அவர்கள் சந்திக்கிறாங்க. அப்போ அதிலிருந்து அவங்களை வந்து மீட்டெடுப்பதற்கு என்ன செய்ய முடியும், இந்த மாதிரி வந்து ஒரு லாங் டேர்மில். அதே மாதிரி எஜுகேஷனில் வந்து அவங்களுக்கு எப்படி வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கில் எடுத்து சமூக பணியாளர்களையும் இவர்களையும் ஒன்றிணைக்க வேணும். வெறும் டீச்சிங் மட்டும்தான் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து வெறும் டீச்சிங் லைன் மட்டும் கிடையாது. சமூக பணியை அதோடு வந்து ஒன்றிணைச்சால் மட்டும்தான் வந்து அதை வந்து இன்னொரு லெவலுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். இல்லைனா வெறும் கல்வியை மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம்னா அந்த ஏட்டுக்கல்வி வந்து பெரிய அளவில் பயன் இல்லாமல் போயிடும். அப்போ இந்த மாதிரி நேரங்களில் வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடும். படித்த விஷயங்கள் வந்து அங்கே வந்து பயன்படாமல் போயிடும். அப்போ அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையை எப்படி வந்து நடத்துவது, தங்களுடைய வாழ்க்கையை எப்படி வந்து மேம்படுத்திக் கொள்வது, தங்கள் வாழ்க்கையை எப்படி தீர்மானித்து எடுத்துகிட்டு போகிறதுங்கிற விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்கும் அதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு உதவி செய்வதற்குமான ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கணும். அது சில நேரங்களில் சில இடங்களில் சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக ரொம்ப சின்ன அளவில் தான் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து அரசு வந்து எல்லா பள்ளிகள்லையுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சமூக பணியாளர்களை வந்து நியமித்து அவங்க இந்த மாதிரியான நேரங்களில் எப்படி வந்து செய்கிறது, அந்த குழந்தைங்களுடைய ஒவ்வொருத்தர் நபருடைய தனிப்பட்ட விஷயங்களை வந்து எப்படி நம்ம பார்க்குறது. இப்போ கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து பள்ளியில் வந்து சோர்வாக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன் சோர்வாக உட்காந்துருக்காங்க, ஆசிரியர்களால் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அப்போ சமூக பணியாளர்கள் வந்து பார்க்கும்போது தான் நிறைய நேரங்களில் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து வீட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு வராங்க, அதே மாதிரி ரொம்ப தூரம் வந்து அவங்க நடந்துட்டு வராங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து தான் அந்த பள்ளி அந்த வகுப்பறை அப்படிங்கிறத வந்து நம்ம தீர்மானிக்க முடியும். அப்போ வகுப்பறைங்கிறது யூனிஃபார்ம் போட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் கூட ஒவ்வொரு குழந்தைகளுக்குமான தேவை என்பதும், ஒவ்வொரு குழந்தைகளுடைய பிரச்சனை என்பதும், ஒவ்வொரு குழந்தைகளுடைய பின்னணி என்பதும் வேறு வேறாக இருக்குது. அப்போ அதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது தான், அந்த பின்னணியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கற்றுக் கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த குழந்தைங்களும் கற்றுக்குவாங்க, நம்மளும் வந்து நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து சிறப்பாக செய்ய முடியும். இல்லைனா அந்த குழந்தை ஏன் சோர்வாக இருக்குது, இந்த குழந்தை ஏன் தூங்கிட்டு இருக்கு, அதை நம்ம அடிக்கணும், இந்த குழந்தை ஏன் படிக்கலை. அப்போ அந்தந்த நபர்களுடைய தனித்துவத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். இதுக்கு மேலேயாவது இந்த மாதிரியான பேரிடர்களை சந்தித்ததுக்கு அப்புறமாவது இந்த விஷயங்களை வந்து நம்ம கணக்கில் எடுத்து இந்த மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம். நிச்சயமா சார். ஒரு சமூக சேவகராக குழந்தைகளுக்கான பிரச்சனைகள் என்ன, இந்த சமூகம் அவங்களை எப்படி பார்க்கணும், மனரீதியான பாதிப்புகள் எந்த அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையே மாற்றிடும், அதுலேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா அரசாங்கமும் சரி சமூகமும் சரி பெற்றோரோட பங்களிப்பும் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த மழை வெள்ள பாதிப்பில் சென்னையில் இருக்கிற குழந்தைகள் எந்த அளவுக்கு உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, இப்போதைக்கான உடனடி தேவைகள் அவங்களுக்கு என்னவா இருக்குது, அந்த தேவைகளை அரசு எவ்வளோ தூரம் கவனத்தில் எடுத்துட்டு உடனே செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. இப்படி பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. இலக்கியம், வரலாற்று சான்றுகள், இதுவரை நாம் அறிந்து கொள்ளாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை தொகுத்து இனிமையான தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். ஓராண்டு தான் முடிந்து போகிறது. ஆனால் பல ஆண்டுகள் முடிந்தது போல ஒரு களைப்பை ஏற்படுத்திவிட்டு 2015ஆம் ஆண்டு நம்மிடமிருந்து விடைபெறுகிறது.
எப்படி 2004ஆம் ஆண்டு முடிவடைகிற வேளையில் அந்த சுனாமி என்கிற ஒரு ஆழி பேரலையால் நாடே அலையுண்டு போனதற்கு பிறகு எப்படி ஒரு பெரிய சோர்வு, ஒரு சோகம், ஒரு வருத்தம், ஒரு மன இறுக்கம் நமக்குள் ஏற்பட்டதோ, அதே போல 11 ஆண்டுகளுக்கு பின்னால் மறுபடியும் ஒரு கடுமையான டிசம்பர் மாதத்தை நாம் 2015இல் சந்தித்தோம். மீண்டு வருவதற்கே பல நாள்கள் ஆயிற்று. 2004இல் நடந்தது இயற்கை பேரிடர் என்றால், 2015இல் தமிழகத்தின் தலைநகரம் சந்தித்தது ஒரு செயற்கை பேரிடர். எப்படி இருந்தாலும் மக்கள் அந்த வெள்ளத்தில் சிக்கி வெளிவருவதற்கே மிகப்பெரிய களைப்பாக அப்பாடா 2015 முடிகிறது என்கிற எண்ணத்தை இந்த ஆண்டு ஏற்படுத்தி இருக்கிறது. திரும்ப திரும்ப பல ஏடுகளிலும் எழுதியிருப்பதைப் போல இது இயற்கை நமக்கு இழைத்த கொடூரம் என்று சொல்ல முடியாது. ஆறுகள் தங்கள் பாதைகளை மறக்கவில்லை. ஆனால் அந்த பாதைகளிலே எல்லாம் கட்டிடங்களை நாம் கட்டினோம். ஏரிகளிலே கட்டிடங்களை கட்டுவதற்கு அரசு அனுமதி அளித்தது. இப்படி ஒன்றன்பின் ஒன்றாக பல்வேறு விதமான முறைகேடுகள், குறைபாடுகள் இவையெல்லாம் சேர்ந்து இயற்கையின் மீது நாம் எடுத்த படையெடுப்புக்கு மாறாக இயற்கை நம்மீது எடுத்த படையெடுப்பாகத்தான் 2015 டிசம்பர் அமைந்திருந்தது. நாளை காலையில் பொழுது விடிந்தால் 2016 என்கிற இன்னொரு ஆண்டு பிறக்கிறது. எப்போதும் ஒரு ஆண்டு புதிதாக பிறக்கிறது என்று நம்புகிற போது நம் வாழ்விலும் புதிதாக பல நன்மைகள் வரும் என்கிற எதிர்பார்ப்புகள் எளிய மக்கள் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. இது ஒரு செயற்கையான நம்பிக்கைதான். என்றைக்கும் இந்த நாட்காட்டிகளிலே இருக்கிற மாதங்கள், தேதிகள், ஆண்டுகள் வாழ்க்கையை புரட்டி போட்டு விடுவதில்லை. ஆனாலும் அப்படி நம்புவதில், இது ஒரு புதிய ஆண்டு என்று எண்ணிக்கொள்ளுவதில் ஒரு புதிய ஊக்கம், ஒரு நம்பிக்கை மனிதர்களுக்கு பிறக்கிறது. 2016ஆம் ஆண்டில் கால் வைக்கிற போது ஒரு நூற்றாண்டுக்கு முந்தைய தமிழ்நாட்டின் சமூக அரசியல் நிலைகளை எண்ணி பார்த்தால் 1916 என்பது தமிழக வரலாற்றில் குறிக்கத்தக்க ஓர் ஆண்டு. மிகப்பெரிய பேரியக்கங்கள் 2 அந்த ஆண்டிலே தான் தோன்றின. ஓர் இயக்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று பெயர் சூட்டப்பெற்று மிகச் சுருக்கமாக நீதி கட்சி என்று அறியப்பட்ட இயக்கம். இன்னொன்று மறைமலையடிகள் அவர்களால் தொடங்கப்பட்ட தனித்தமிழ் இயக்கம். இந்த 2 இயக்கங்களும் தமிழகத்தினுடைய சமூக நிலைகளையே மாற்றின என்றால் அதிலே ஒன்றும் மிகையான செய்தி எதுவும் இல்லை. அதே 1916ஆவது ஆண்டிலே தான் அன்னி பெசன்ட் அம்மையார் த ஹோம் ரூல் மூமெண்ட் என்கிற ஒரு இயக்கத்தை இந்திய அளவிலும் தொடங்கினார். எனவே 3 இயக்கங்கள் என்று சொல்ல வேண்டும். தமிழகத்தின் அளவில் 2ம் இந்திய அளவில் 1மாக 3 இயக்கங்கள் தோன்றிய ஆண்டு 1916 என்பதால் இந்த 2016 என்பது இந்த 3 இயக்கங்களுக்குமான ஒரு நூற்றாண்டு. இன்றைக்கு அன்னி பெசன்ட் அம்மையார் கண்ட இயக்கம் நம்மிடத்திலே இல்லை. தனித்தமிழ் இயக்கம் அதே பெயரில் இப்போதும் இருக்கிறது. அன்றைக்கு இருந்த வலிமையில் இன்றைக்கு மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் இன்னமும் அந்த உணர்வு குறையாமல் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த இயக்கத்தின் தேவைகள் இருக்கின்றன. அன்றைக்கு தோன்றிய நீதி கட்சி வெவ்வேறு பெயர்களையும் வடிவங்களையும் எடுத்து நீதி கட்சியின் தொடர்ச்சிதான் என்று முற்றுமாய் சொல்லிவிட முடியாது என்றாலும் நீதி கட்சியின் கூறுகளையும் உள்வாங்கிக் கொண்டு மேலும் பல புதிய பரிணாமங்களையும் பெற்று திராவிட இயக்கமாய் இன்றைக்கும் இந்த மண்ணில் வலிமையாக நின்று கொண்டிருக்கிறது. எனவே திராவிட இயக்கத்தினுடைய தொடக்க கால வேர்களில் திராவிடர் சங்கமும் நீதி கட்சியும் கண்டிப்பாக இருக்கின்றன என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். எனவே தனித்தமிழ் இயக்கம், திராவிட இயக்கம் 2 இயக்கங்களும் இந்த மண்ணில் காலூன்றிய நூற்றாண்டில் நாம் காலடி எடுத்து வைக்கிறோம். ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு அந்த இயக்கங்கள் கொண்டு வந்த அந்த கோட்பாடுகள், அந்த இயக்கங்கள் செய்த சீர்திருத்தங்கள் இன்றைக்கு நின்று நிலைத்திருக்கின்றனவா அல்லது பின்னடைவை சந்தித்திருக்கின்றனவா என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். தனித்தமிழ் இயக்கம் அன்றைக்கு சமஸ்கிருத மொழியிலே இருந்து தமிழை மீட்டு தமிழாக கொண்டு வந்து நிறுத்திற்று. ஆனால் காலப்போக்கில் அந்த தமிழ் சொற்கள் ஆங்கிலமாக மருவி போயின என்பதையும் நாம் உணர்கிறோம். என்றைக்கும் எல்லா மேடைகளிலும் நூல்களிலும் சமஸ்கிருத மொழியே அன்றைக்கு ஆட்சி நடத்தியது. தமிழும் சமஸ்கிருதமும் சேர்ந்து எழுதினால்தான்
அந்த மணிப்புறவாட நடைதான் உயர்ந்தது என்று புலவர்கள் கருதிய காலம். ஆனால் அதனை மாற்றி மறைமலை அடிகளார் மிக உறுதியாக அக்கராசனர் என்று சொல்லப்பட்டவரை தலைவர் என்று தமிழிலும் காரியதர்சியை செயலர் என்று தமிழிலும் மாற்றினார். கால ஓட்டத்தில் என்ன ஆயிற்றென்றால் அக்ராசனர் தலைவரானார், தலைவரை நாம் சேர்மனாக்கிவிட்டோம். காரியதர்சி செயலராக்கினார், செயலரை நாம் செக்ரட்டரி ஆக்கிவிட்டோம். இன்றைக்கும் செயலாளர் என்பதை விட அவர் செக்ரட்டரி என்று சொல்லுகிற அந்த வழக்குத்தான் கூடுதலாக இருக்கிறது. வடமொழியிலே இருந்து மீட்டெடுக்கப்பட்ட தமிழ் மறுபடியும் ஆங்கிலத்தில் போய் சிக்கி கொண்டது என்பதையும் பார்க்கிறோம். தனித்தமிழ் இயக்கம் அறிவார்ந்த அறிஞர்களை கொண்டிருந்த இயக்கம். அது நல்ல தமிழ் சொற்களை அறிமுகப்படுத்திற்று. ஆனால் திராவிட இயக்கம்தான் தனித்தமிழ் கொண்டு வந்த அந்த சொற்களை எல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது என்று சொல்ல வேண்டும். திராவிட இயக்கம் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் இந்த தமிழ் உணர்ச்சி வந்திருக்காது. திராவிட இயக்கம் இல்லை என்றால் அன்றைக்கு இருந்த சமஸ்கிருத பெயர்களெல்லாம் தமிழ் பெயர்களாக மாறி இருக்காது. அப்படி தமிழ் உணர்ச்சியை இரண்டு இயக்கங்களும் இந்த மண்ணில் ஆழ பதித்தன. ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிற்று? திராவிட இயக்க குடும்பங்களிலேயே கூட தமிழ் பெயர்களுக்கு பதிலாக மீண்டும் சமஸ்கிருத பெயர்கள் தலைகாட்ட தொடங்கி இருக்கின்றன. இன்றைக்கு 100 குழந்தைகளை உட்கார வைத்து பெயர்களை கேட்டால் ஒரு 10 பெயர்கள் கூட தமிழாக இல்லையே என்கிற வேதனையும் வருத்தமும் நம் நெஞ்சை அழுத்துகிறது. ஆகையினால் ஒரு இடத்திலிருந்து நாம் புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து மீண்டும் சில தருணங்களில் சில கோட்பாடுகளில் பழைய இடத்திற்கே போய்விட்டோமோ என்கிற அச்சமும் இருக்கிறது. ஆனால் நீதி கட்சி, அதன் தொடர்ச்சியாக சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் என்று திராவிட இயக்கம் கொடிபரப்பியதற்கு பின்னால் பல சமூக சீர்திருத்தங்கள் உறுதியாக நிலை பெற்றன. வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வந்தது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டம் நிறைவேற்றப்பட்டது. பெண்களுக்கான சொத்துரிமை வழங்கப்பட்டது. பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கப்பட்டது என்று இப்படி பல்வேறு விதமான நிலைகளில் ஒரு புதிய முன்னேற்றத்தை நாம் அடைந்திருக்கிறோம். 2014 என்பது நம்முடைய பயணத்தின் உச்சமில்லை. இன்னமும் நாம் செல்ல வேண்டிய தொலைவு மிக கூடுதலாக இருக்கிறது. இது ஆங்கில புத்தாண்டு தான், தமிழ் புத்தாண்டு இல்லை. தமிழ் புத்தாண்டு தைப்பொங்கலில் தான் தொடங்குகிறது என்றாலும் இந்த ஆங்கில புத்தாண்டை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்கிற காரணத்தால், நாட்காட்டிகள் முழுவதும் அந்த ஆண்டையே காட்டுகின்றன என்கிற காரணத்தால் இதனையும் ஒரு புத்தாண்டு என்று எடுத்துக்கொண்டால் இந்த புத்தாண்டில் உறுதியேற்போம். மீண்டும் மீண்டும் திராவிட இயக்கம் இந்த மண்ணில் நிலைநிறுத்திய கொள்கைகளை, கோட்பாடுகளை மேலும் எடுத்து செல்வோம் என்று நாம் உறுதி கொள்வோம். நாம் அறிந்து கொண்ட தெரிந்து கொண்ட பல செய்திகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவை நமக்கும் அவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். அந்த வகையில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே என்ன செய்திகளை பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். கற்றதும் கற்பித்தலும் நிகழ்ச்சியில் பிள்ளை வளர்ப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். சென்ற வாரத்தில் என்ன பேசணும் அப்படின்னா, பிள்ளைகளுடைய ஆளுமைக்கு அதிகமாக காரணமாக இருக்கிறது தாய் தந்தையர், குடும்பத்தினர் அப்படிங்கிறத பற்றி பேசணும். தட்டி கழிக்க முடியாது பொறுப்பை. எங்கிருந்தோ வந்து வானத்துலேருந்து குதிச்சவன் கிடையாது நம்ம குழந்தை இல்லையா? அதனால் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையெடுத்துட முடியாது. நம்மக்கிட்டேருந்து வந்தவன், நம்ம பிறப்பு, நம்முடைய படைப்பு இது. அதனால் அதுக்கு நமக்கும் கொஞ்சம் காரணம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசணும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், சௌரியத்துக்கு கொஞ்சம் பேசிப்போம். ஏதாவது ஒன்று பிடிக்கலன்னா, உன்ன மாதிரியே இருக்கான் பாரு உன் பையன், உன்ன மாதிரி இருக்கான் பாரு உன் பொண்ணு, உங்கள் அப்பன் குணம் அப்படியே வந்துருச்சு, உங்கள் அக்கா குணம் அப்படியே வந்துருச்சுன்னு சொல்லி பிடிக்காத விஷயங்களை மட்டும் பிறர் மேலே போட்டுருவோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் நம்மளுடைய குழந்தைகள்கிட்ட இருக்கும் பொழுது ஓரளவுக்கு நம்ம உள்ளார்த்தமாக கொஞ்சம் ஒத்துக்கிறோம். ஆனால் அதுவே நம்மக்கிட்ட இல்லாத குறை குடும்பத்தினர் மற்றவர்கள்கிட்ட, அதாவது நம்ம மனைவியோ இல்லாட்டி வந்து வேறு யாருக்கிட்டையும் இருக்கும் பொழுது அதை நம்ம பெரிதுபடுத்தி காமிப்போம். அப்படியே வந்திருக்கு குணம் அப்படிங்கிறோம் இல்லையா? இது நம்ம எல்லாம் சேர்ந்த கூட்டுக்கலவை தான் அந்த குழந்தை. அதுக்கு நம்மளுடைய படைப்பு வந்து முக்கியமான காரணம். ஒத்துக்கொள்ளுதல் முக்கியமான விஷயம். நம்ம தான் இதுக்கு காரணங்கிறத முதல்ல ஒத்துக்கணும். இது ஏன் வந்து அதிகமாக தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து ஒரு சின்ன தவிர சின்ன அளவில் செஞ்சிட்ருக்கோம். அதே தவிர இன்றைக்கு வந்து நல்லா இன்னமும் என்ன சொல்லலாம், தைரியமாக பெரிதாக செய்வதற்கான அவர்களுக்கு காலம், அந்தளவுக்கு வசதி, தொழில்நுட்பம் எல்லாம் வந்திருக்கு இன்றைக்கி.
அவ்வளவுதானே ஒழிய நம்ம தான் ஆரம்பித்து வச்சோம். பல நேரங்களில் ஏதோ ஒரு விதம் நம்ம அதுக்கு நேரடி காரணமாக கூட ஆகிடுறோம். உதாரணத்துக்கு சொல்லலாம், அதாவது என்ன சொல்ல, படிப்பு வேலை மாதிரியான விஷயங்களில் பெரும்பாலான வீடுகளில் இந்திய குடும்பங்களில் இன்றைக்கும் பெற்றோர்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. அதான் உண்மை. எதை வச்சு முடிவு பண்ணுறாங்கன்னா, தனக்கு தெரிந்தது, தனக்கு நேர்ந்தது, தான் இதுதான் சரின்னு நம்புகிற விஷயங்களை பிள்ளைகள் மேலே நேரடியாகவோ மறைமுகமாகவோ திணிக்கிறாங்க. அதுதான் இப்போ ஓரளவுக்கு சில பேர் ஒத்துக்கிறாங்க. முன்னளவுக்கு மோசம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒத்துக்கிறாங்க. சரி, பார்த்து உனக்கு எது பிடிக்குதோ அதை செய்ன்னு சொல்ல வர்றாங்க. ஆனால் அப்பவும் ஒரு கண்டிஷன் வைப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நீ என்ன வேணால் பண்ணு, ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறம் என்ன வேணால் பண்ணு அப்படிம்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இன்ஜினியரிங் படிக்கணும், ஏதாவது ஒரு வேலைக்கு போய்க்கோப்பா, அப்புறம் போயிட்டு என்ன வேணால் பண்ணு. என்ன அர்த்தம்? நீ வேலைக்கு போகணும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு கட்டாயங்களை மெல்ல 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 மேலே நம்ம திணிக்க ஆரம்பிக்கிறோம். அது கூட இல்லாட்டி எப்படி? ஒருத்தர் சொன்னால் கணக்கு கூட படிக்காமல் எப்படிங்க? கணக்கு இல்லாமல் என்னங்க பண்ணுவோம் வாழ்க்கையில்? அப்போ கணக்கு முக்கியங்கிற ஒருத்தருடைய எண்ணத்தை குழந்தை மேலே திணிக்கிறோம். அப்புறம் சொல்லுவாங்க, ஒரு வேலை வேணுங்க, கண்டிப்பாக வேலையெல்லாம் ஒன்றும் முடியாது, 9 to 5, அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பிடிச்சதோ செஞ்சுட்டு போகிறோம். நம்முடைய எண்ணங்கள் இதெல்லாம். ஃபாரின் போய் படிக்கணுங்க, இங்கேருந்து என்னங்க நம்மளால தான் போக முடியல, பையனாவது ஃபாரின் போகணும். அப்போது நம்மால் செய்ய முடியாத பல விஷயங்களை குழந்தை மூலமாக செய்து திருப்திப்படுத்தி கொள்ள பார்க்கிறோம். பலர் செய்கிறது தான். என்னால் முடியல, அவனாவது ஒரு IAS வாங்கினா நல்லா இருந்திருக்கும், அவனாவது இது கொஞ்சம் செஞ்சால் நல்லா இருந்திருக்கும். அப்போ நம்மால் எதெல்லாம் முடியலையோ அதை செய்து பார்ப்பதற்கான கருவிகளாக நம்முடைய ஒரு எக்ஸ்டெண்டட் செல்ஃபாக தான் நம்ம குழந்தைங்களை பார்க்குறோம். குழந்தைங்களை ஒரு இண்டிவிஜுவல் பீயிங், அவங்க தனிப்பட்ட மனிதர்கள், அவர்களுடைய ஆசாபாசங்கள் வேறு, அவர்கள் பார்க்கின்ற உலகம் வேறு அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்மளுடைய இதை மேலே திணிக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பல பேர் சொல்லுவாங்க, எனக்கு நான் படிக்கலான்னு தான் நினச்சேன், அப்புறம் எங்கள் அப்பா அம்மா வேண்டான்னாங்க, அப்புறம் எங்கள் தாத்தா ஒன்று சொன்னார், எங்கள் மாமா ஒன்று சொன்னாங்க, அப்புறம் சரி கொண்டாந்து இதில் போட்டாங்க, அப்புறம் இதிலே வந்துட்டேன். இன்றைக்கும் நீங்கள் கேளுங்க, பல பேரை ஏன் இது நீங்கள் சேர்ந்தீங்க இந்த கோர்ஸில் அப்படின்னா, அதில் ஒரு 20% தான் விருப்பப்பட்டு தேர்வு செய்து கேட்டது கிடைத்து வந்தவர்கள். எல்லா இடத்துலையும் 20% தான். மிச்சம் எல்லாம் கேட்டிங்கன்னா குடும்பத்தினுடைய, அதாவது நம்ம இன்றைக்கும் குடும்பம் தான் நிர்ணயம் பண்ணுது, வேலையையும் திருமணத்தையும் குடும்பம் தான் நிர்ணயம் பண்ணுது, தவறு கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அதை கேட்டு முடிவு செய்தல் முக்கியம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல, ஆனால் கேட்கலாம். உனக்கு என்ன விருப்பம் இருக்குது, உனக்கு என்ன வரும், உனக்கு என்ன மாதிரியான, என்ன இனிமேல் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு எது முக்கியங்கிறது அவங்களுக்கு நம்மளோட அதிகமாக தெரியலாம். அதுதான் உண்மை. நம்ம வாழ்ந்த காலம் வேறு, இவங்க வாழப்போகிற காலம் வேறு, நம்ம 2 பேரும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த காலம் வேறு, 3மே வேறு வேறு விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் தங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது நல்லது. ஏமாற்றங்கள் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது ஏமாற்றங்கள் அதிகமாக வருது. எதிர்பார்ப்புகள் குறையும் பொழுது ஏமாற்றங்கள் குறையுது. பல பேர் சொல்லுவாங்க, இது என்னோடய வாழ்க்கையில் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லைங்க, என் வாழ்க்கையில் நடந்துருச்சு. அது என்ன அர்த்தம்? அது ஈகோ, அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. அப்போ என் வாழ்க்கையில் நடக்கூடாது, மற்ற வாழ்க்கையில் நடக்கலாமா? சொல்லுவாங்க, எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நினைக்கவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? மற்றவனுக்கு வரலாம் நினைக்கிறீங்களா? இது என்ன அர்த்தம்? அது ஈகோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. தான்கிற ஒரு அகந்தை தான், அகந்தையினுடைய வெளிப்பாடு தான். எப்போ பேசுகிறப்பவும் இதெல்லாம் இந்த வீட்டில் நடக்கும்னு நான் நினச்சதே இல்லை, இதெல்லாம் எனக்கு வரும்னு நான் நினச்சதே இல்லை, நமக்கு போய் இப்படியா அப்படின்னு என்ன அர்த்தம்னா அகந்தை தான், வேறு ஒன்று. இந்த அகந்தையை விட்டுட்டு பார்க்கும்பொழுது யாருக்கு வேணால் எது வேணால் எப்போ வேணால் நடக்கலாம் அப்படின்னு நீங்கள் எப்போ அந்த உண்மை நிலை தெரியும் பொழுது ஒரு விஷயத்தை தானாக ஒரு விஷயமாக பார்க்கலாம். ஒரு இடத்துல என்கிட்ட சொன்னாங்க ஒருத்தர், நான் ஒன்றே ஒன்று தாங்க கேட்டேன் என் பெண்ணை, என்னென்னு கேட்டால், விருப்பமானவர் நீ கல்யாணம் பண்ணிக்கிற, ஆனால் நான் கேட்குற மாதிரி ஒரு பெரிய அளவில் ரிசப்ஷன் வைக்கணுங்கிறேன், அந்த பொண்ணு வேண்டாங்கிறா. நான் எல்லாத்துக்கும் நான் ஓகே சொல்கிறேன், இந்த ஒரு சின்ன விஷயம் கூட எப்படிங்க அப்படின்னாங்க. நீங்கள் ஒரு அப்பா அம்மாவோட இதில் பார்வையிலேருந்து பார்க்குறப்ப, ஆமாம் அவ்வளோ சரிதானே, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு இல்லையா, கல்யாணம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுல கூட ஒரு அப்பாவுக்கு வருது இல்லையா. பெரிய அவர் என்ன சொல்கிறார், ஊரை கூட்டி ஒரு 1000 பேரை வச்சு ரிசப்ஷன் பண்ணுங்கிறாங்க. பெண் ஒரு எளிமையான முறையில் செய்யணுங்கிறாங்க. இதில் ஒரு கருத்து வேறுபாடு. எங்கிட்ட பேசுகிறப்போ அவங்க அப்பா சொல்கிறார், இதையாவது நீங்கள் சொல்லக்கூடாதா, நான் வேண்டான்னு சொல்ல வரல, கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறேன். என்ன கேட்குறேன், ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரி செய்யலான்னு தான் நான் கேட்குறேன். ஏன்னா என்னுடைய ஒரு அந்தஸ்துக்கு என்னுடைய நண்பர்களை உறவினர்களை கூப்பிட்டு நான் பண்ணுறதுக்கு இதுதானே எனக்கு ஒரு. அந்த பெண்கிட்ட கேட்குறேன், நீ என்னம்மா நினைக்கிறேன்னு. அப்பா சொல்கிறாரு, இந்த விஷயம் ஒரே ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்துருந்தாரு, எனக்கும் கல்யாணம் ஒரே ஒரு தடவை
இல்லையா? ஆகப்போகிற கல்யாணம் ஒரு முறை தானே. அப்போ எனக்குன்னு ஒன்று இருக்கும்ல, என் கல்யாணம் இப்படி நடக்கணும்னு நான் ஒன்று நினச்சிட்ருக்கேன் இல்லையா? அந்த ஒரு கருத்துக்கு என்னோடய கருத்து மட்டும் அவருடைய கருத்தும் இருக்குது இல்லையா? நாங்கள் 2 பேரும் இப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நாங்கள் இத்தனை நாளாக பேசிக்கிட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா நியாயம் வேறு மாதிரி இருக்குது. ஆமாம், சொன்ன மாதிரி அவங்களோட தன்னோட வாழ்க்கையை முடிவு பண்ணுறப்போ அவங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்குது இல்லையா அப்படின்னு. சரி தவறு அப்படிங்கிறத விட இது ஒன்று தான் சரி என்று நினைப்பது தான் வந்து பேதமை. இதுதான் அப்பா நினச்சா இப்படி தான் இருக்கணும், இல்லாட்டி குழந்தை நினச்சா இப்படி தான் இல்லை. இது உட்கார்ந்து பேசி கருத்தை பரிமாறிக்கொண்டு இசைவுத்தன்மையுடன் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு கொஞ்சம் விட்டு கொடுக்கும் விஷயம். இதில் யார் சரி, ஒரு அப்பாங்கிறப்ப இப்போ என்னென்னா நான் வந்து தியாகி, நான் உனக்கெல்லாம் விட்டு கொடுத்துட்டேன், பேரம் பேசுகிற விஷயம் கிடையாது. குழந்தைகள்கிட்ட பேரம் பேசி ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா விட்டு கொடுத்தல் தான் உண்மையான வெற்றி. அது யார் விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுக்குறவங்க தான் ஜெயித்துவா. எல்லா விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை.